இதுக்கு முன்னாடி குண்டலினி பற்றி ஒரு வீடியோ வந்து நான் பேசியிருந்திருப்பேன். அதோட கண்டினியூட்டியாக தான் இந்த வீடியோ வந்து அமையும். இதில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். சைடு எஃபெக்ட்ஸ் குண்டலினி அவேக்கனிங் ஆகும்போது ஒரே மாதிரியான எஃபெக்ட் தான் இருக்கும். அதில் எது சைடு எஃபெக்ட், அதில் எது ப்ராப்பரான எஃபெக்ட் அப்படின்னு நமக்கு தெரியாதுன்னு. ஸோ அதை பற்றி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் ஒரு சீக்ரெட் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதை நான் என்னோட வேலூர் டைரக்ட் கிளாஸ் நடந்துச்சு இல்லைங்களா, 31 ஆகஸ்ட் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கிளாஸ் வேலூர் கிளாஸில் இந்த விஷயத்த நான் அங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு அதை நான் உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன். ஓரளவுக்கு டீட்டெயில்டாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது என்னன்னு. அங்கே எக்ஸ்பிளைன் பண்ண அளவுக்கு நம்மளால இப்போ அது பண்ண இயலாது. பட் உங்களுக்கு ஒரு எந்த அளவுக்கு கிளாரிட்டி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நான் கொடுக்குறேன். நம்ம சிவாயா அதோட விளக்கம் சொல்லி கொடுத்தாரு. எனக்கு அது கேட்கும்போது தெளிவாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஏன்னா நான் இவ்வளோ வருஷமாக அதோட அர்த்தம் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு தேடினேன். நிறைய சித்தர்களோட பாடல்லாம் அதை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. அண்ணா சொன்ன மாதிரி சிவவாக்கிய சித்தரோட பாடல்லையும் நம்ம சிவாய அஞ்செழுத்து நம்மளே இருக்குது அப்படின்னு சொல்லுவார். நான் ஏன் இப்படி சொல்கிறாங்க, அதில் என்ன இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. நார்மலாகவே நம்மளோட 5 விரல் பஞ்சபூதத்தை குறிக்குது. அது மாதிரி இந்த 5 எழுத்தும் பஞ்சபூதத்தை குறிக்குதுன்னு தெரியும். ஆனால் எந்த எழுத்து எந்த பூதம் அதோட நான் வெளியே விருது வியப்பு அப்படி யோசித்தேன். ஆனால் அண்ணா சொன்ன பிறகுதான் நெருப்புனா உயிர், காற்றுனா ஆன்மா அப்படின்னு விளங்கிச்சு. அண்ணா ரொம்ப எல்லாம் தெளிவாக சொல்லி கொடுத்தாரு. இதோட விளக்கம் கேட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குண்ணா. முதல்ல பார்த்தீங்கன்னா குண்டலினி அப்படின்னா என்னங்கிற அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சுக்குங்க. குண்டம் அப்படின்னா இந்த ஸ்பைரல் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு குண்டா எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? வட்டமா இருக்கும். சரிங்களா? அதாவது நம்ம உடம்புல சக்தி எப்பவுமே இப்படி 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 சுற்றி தான் ஏறும். நம்ம உடம்புல இப்படி ஸ்ட்ரெயிட்டாலாம் ஏறாது. இப்போ நம்ம பிளானட்ஸே பார்த்தீங்கன்னாலும் அதோட அந்த ஆர்பிட்ரரி பொசிஷன்ஸ் அது எப்படி ரொட்டேட் ஆகுது, ரிவால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைரல் வடிவத்தில் தான் ரொட்டேட் ஆகி போகும். சரிங்களா? அதே தான் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நடக்கும். இந்த குண்டலினி சக்தி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைரலான ஃபார்ம்ல இருக்கும் நம்ம உடம்புல. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டான ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் உங்ககிட்ட சொல்லணும்னு விருப்பப்படுறேன். குண்டலினி சக்தி அப்படிங்கிறது எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா மூலாதாரத்துல அடியில படுத்துட்டு இருக்கோம், அப்படியே தூங்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. இந்த குண்டலினி சக்திங்கிறது உடம்பு பூரா வியாபிச்சிருக்கும். அது என்ன பண்ணும்னா அந்த பிராணனை சீர் பண்ணும்போது அந்த குண்டலினி சக்தி எல்லாம் போய் கூஞ்சு நிக்கிற இடம் அந்த மூலாதாரம். அந்த இடத்துல ஸ்பார்க் ஆச்சு அப்படின்னா சுவாதிஷ்டானத்தை தட்டும் போது சுவாதிஷ்டானத்துல இருந்து அது எந்திரிச்சு மேல வர ஆரம்பிக்கும். இது எல்லாமே நம்ம கிளாஸஸ்ல டீட்டெயிலா சொல்லி கொடுப்போம். ஸோ அங்க நீங்க அதை பாத்துங்க. இப்ப நம்ம மித்த விஷயங்களை பத்தி நம்ம பேசலாம். இந்த இடத்துல குண்டலினி யாரோட ஃபார்ம்னு கேட்டீங்க அப்படின்னா சக்தி அம்சம் பெற்றதுதான் குண்டலினி. ஓகேங்களா? அதாவது சிவம் அப்படின்னா ஒரு விதமான ஸ்டாட்டிக்கான ஸ்டேட்னு அர்த்தம். அதாவது எந்த ஒரு அசைவும் இல்லாம பியூரான கான்சியஸ்னஸ். ஓகேங்களா? சித்தாகாச நிலைன்னு சொல்லலாம். ரொம்ப அழகா சொல்லணும் அப்படின்னா சூனிய நிலைன்னு சொல்லலாம். அண்டத்துக்கு அப்பால் அகன்ற சுடரினை பிண்டத்துள் காண்பாயடி குதம்பாய் அப்படின்னு சொல்லுவாரு. வெட்ட வெளிக்குள் வெறும் பாலாய் நின்றதை ஈட்டமாய் பார்ப்பாயடி குதம்பாய் அப்படின்னு சொல்றாரு. அந்த வெட்ட வெளி இதை நம்மளோட லாஸ்ட் திருவண்ணாமலை கிளாஸோட தீமா நம்ம இதை தான் வச்சு பேஸ் பண்ணி கொண்டு போயிருந்தோம். கிளாஸுக்கு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெட்ட வெளிக்குள் வெறும் பாலாய் நின்றதை, அதாவது வெட்டவெளி அதுக்குள்ள நிக்கிற வெறுமையை இட்டமாய் நீ பார்ப்பாயடி குதம்பாய்னு சொல்றாரு. இதுக்குள்ள மொத்த விதமான ஞான விளக்கம் அடங்கி இருந்த 2 லைன் போகுது. இதை புரிஞ்சவங்களுக்கு இதோட ரகசியம் புரிஞ்சிடும், எல்லாமே உடஞ்சிரும். அவ்வளவுதான். அனுபவத்தில் அறிந்து ஆராய்க அப்படிங்கறத இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். கொஞ்சமா சத்விசாரம் பண்ண ஆரம்பிங்க, உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இது என்ன குதம்பாய் சித்தர் சொல்ல வந்திருக்காரு அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப அற்புதமான லைன். ஆக்சுவலி எனக்கு சித்தர் பாடல்கள்ல ரொம்ப ரொம்ப பிடிச்ச வரிகள்ல இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வரி. இப்ப இந்த குண்டலினி அப்படிங்கிறது நான் சொன்ன சக்தி அம்சம் அப்படிங்கிறது மேல இருக்கிறது சிவ அம்சம், கீழே இருக்கிற அந்த சக்தி அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைனாமிக். அதாவது உடம்புக்குள்ள இந்த 10 விதமான தச வாயுக்கள் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி இந்த இது நாடி நரம்பு ஓட்டம் இதெல்லாம் ஓடிட்டே இருக்கும். மாத்தி உடம்புல பிளட் இது எல்லாமே சக்தியோட அம்சம் தான். ஓகேங்களா? இந்த ஒட்டுமொத்த உடம்புமே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட படைப்புமே சக்தியோட அம்சத்துல தான் படைக்கப்பட்டிருக்குங்கிறத தெளிவா புரிஞ்சுக்குங்க.
இந்த சக்தி அம்சத்துல படைக்கப்பட்டிருக்கிற சிவத்துக்கு என்ன வேலை அப்படின்னா, சிவம் அப்படிங்கிற அந்த பியூர் கான்சியஸ்னஸ் இல்லைன்னா இது எதுவுமே வேலை செய்ய முடியாது. ஓகேங்களா? ஸோ இதை ரொம்ப ரீசனபிளாக நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்கள் தலையை வந்து நீங்கள் சிவமாக கன்சிடர் பண்ணுங்க. தலைக்கு கீழே இருக்கிறத சக்தியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம எல்லா வேலையும் தலைக்கு கீழே தான் பண்ணுறோம். தலைக்கு கீழே இருக்கிறத வச்சு தான் கையாட்டுறது, அசைக்கிறது, இதுக்கு கீழே தான் எல்லாமே. கண்ணு பார்க்கறது, மூக்கு காதில் கேட்கறது, வாயில் பேசுறது, சாப்பிட்றது, வயிற்றுக்குள்ளே போய் டைஜஷன், மலம், சிறுநீர், ஸ்ரோனிதம், சுக்கிலம், குழந்தை பிறப்பு, இறப்பு, கை கால்கள் அசைத்தல், ஓடுதல், நடத்தல், பாடுதல் எல்லாமே இந்த இடத்துக்கு கீழே தான் நடக்கும். ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துக்கு மேல இருக்கிற இந்த இடம் இல்லை அப்படின்னா எதுவுமே நடக்காது இந்த இடத்துல. கரெக்டா? இதுதான் வந்து சிவம் சக்தி அப்படிங்கறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு டெஃபினிஷனா நீங்க வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. சக்தி அப்படின்னா வந்து அது மூவ் ஆயிட்டே இருக்கும். அந்த எனர்ஜி உடம்பு பூரா வியாபிச்சு 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 சுத்திக்கிட்டே இருக்கும். உங்களுடைய உடல், மனம், உயிர், உங்களுடைய உடல் மனத்தை வந்து நீங்க முழுமையான சக்தி அம்சமா எடுத்துக்கலாம். உயிர் சிவசக்தி அம்சமா இருக்கும். அடுத்த ஆன்மா பியூரான சிவ அம்சமா இருக்கும். இது மிகப்பெரிய ஒரு யோக ரகசியம். இந்த விஷயத்தை நான் இந்த இடத்துல உங்களுக்காக டிஸ்க்ளோஸ் பண்றேன். இது நீங்க வேற எங்கேயுமே உங்களால இந்த விஷயங்களை தேடி பார்க்க முடியாது. ஒரு குறைஞ்சது ஒரு பல விதமான பயிற்சிகள் இல்லை சித்தர்களோட பாடல்கள் இதெல்லாம் படிக்கும்போது, சித்தர் பாடல்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது நாலேஜா ஸ்டோர் ஆகும். ஒரு நாள் அது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் விஸ்டமா வரும். இல்லை பயிற்சிகள்ல நீங்க இதை எடுக்கிறீங்கன்னா முதல்ல ப்ராக்டிக்கல் விஸ்டமா உங்களுக்குள்ள இறங்கும். அப்புறம் அதை வந்து பாடல்களை படிக்கும்போது பொருத்தி பார்த்துக்கலாம். நான் செகண்ட் கேட்டகிரி தான் எப்பவுமே. நிறைய பேர் வந்து நினைச்சுப்பாங்க, நிறைய புக்ஸ் படிச்சிருப்பாரோ, இவர் சித்தர்கள் பாடல்கள் நிறைய படிச்சிருப்பாரோ, அப்படியே அப்படியே அப்படின்னு. நிச்சயமா வந்து கிடையாதுங்க. ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு நான் பண்ணது முழுக்க முழுக்க பயிற்சிகள் மட்டும்தான். நான் அப்புறம் எப்படி சித்தர் பாடல்களோட கனெக்ட் ஆனேன் அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு நடந்த அனுபவங்கள் அத்தனையுமே அந்த பாடல்கள்ல நான் வந்து பார்த்தேன். என்னால எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பொருத்தி பார்க்க முடிஞ்சது. இந்த இந்த அனுபவங்களுக்கான எனக்கு எல்லா அனுபவமும் நடந்துருச்சு. ஆனா அதற்கான பெயர்கள் என்ன அப்படிங்கறது அவங்களோட பாடல்களை வந்து அப்பப்ப காட்டுவாங்க. சம்பந்தமே இல்லாம யதார்த்தமா ரேண்டமா ஒரு புக்ல ஒரு பேசி படிச்சுட்டு இருப்போம், பார்த்தா இங்க நடந்தது அங்க இருக்கும். ஓ, இதுக்கு பேர் தான் இது அப்படிங்கறத நம்ம கனெக்ட் பண்ணுவோம் அந்த இடத்துல. ஸோ இதுதான் உண்மையான சித்தர்களோட வழி. இதுக்கு வந்து வெளியே இருந்து யாரோ வரணும் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இது வந்து எல்லாத்துக்குமே வெளியே இருந்து வராம சூக்ஷம குருமார்கள் வருவாங்க அப்படின்னா நிச்சயமா கிடையாதுங்க. அதை நான் ரொம்ப ரொம்ப இந்த இடத்துல உங்க எல்லாத்துக்குமே தெளிவுபடுத்துறேன். யாரோ ஒருத்தர் வருவார் வருவார் வருவார், குரு வருவார் வருவார்னா வரமாட்டாரு. அதே மாதிரி நான் எங்கேயோ தேடி போறேன்னா ரெண்டுமே நடக்காது. நீங்க யதார்த்தமா உங்க வேலையை செய்யுங்க. உங்களுக்கு சூக்ஷம குருமார்கள் வந்து வழி நடத்துவாங்கன்னா நிச்சயமா அவங்க உங்களுக்கு வந்து ஒரு விதமா வந்து உங்களுக்குள்ள உணர்த்துவாங்க, உங்க ஆன்ம பக்குவத்தை பொறுத்து. இல்ல அப்படின்னா யாருக்கு ஆன்ம பக்குவம் இருக்கோ, ஆன்ம விளக்கம் பெற்ற ஒருவரை உங்க வாழ்க்கைக்குள்ள அனுப்புவாங்க. அதுல நிறைய பேர் வந்து அவங்களோட அந்த குரங்கு புத்திங்களை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அவர் அப்படிப்பட்டவரா இப்படிப்பட்டவரா, அவர் அப்படி இப்படின்னு நிறைய விதமான மிஸ்கன்செப்ஷன்ஸ்குள்ள போய் அவங்க வந்து அவங்க வாழ்க்கைக்கு எடுத்துப்பாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே அது வந்து அவங்களோட வினை பயன். மற்றபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இறைவன் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் அனுப்புவார். இது வந்து நிச்சயமான ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நடராஜரோட கூத்து தத்துவம் வந்து நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். அவரோட நடனம் அப்படிங்கிற ஒரு விஷயம், தில்லை கூத்து, இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்க உடம்புக்குள்ள குண்டலினி சக்தி, இந்த சிவசக்தி சேர்க்கை இருக்கு பாத்தீங்களா. சிவம்னா மேல இருக்குங்க, சக்தினா கீழே இருக்குங்க. இது ரெண்டையும் கொண்டு போய் சேர்க்கறதாங்க சிவசக்தி தீட்சை, சிவசக்தி தத்துவம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உங்க சுவாதிஷ்டானத்துல இருக்கிற சக்தியை கொண்டு போய் மேல நீங்க சேர்த்துட்டீங்க, அகாரத்துக்குள்ள சேர்த்துட்டீங்க அப்படின்னா, அகாரமும் உகாரமும் ரெண்டும் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா 8 2 சேர்த்தா 10, 10க்கு பேர் தான் தச தீட்சை, முடிஞ்சு போச்சு ஆன்மீகம். அவ்வளவுதான், அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு. கேட்க ரொம்ப ஈஸியா இருக்கும், ஆனா அது அப்படி கிடையாது. அடுத்தது இந்த குண்டலினியோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். பிசிக்கலா சைடு எஃபெக்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது சைக்காலஜிக்கலா என்ன நடக்குதுன்னு. மூணாவது ஸ்பிரிச்சுவலா என்ன நடக்குதுன்னு. ஸ்பிரிச்சுவலாவும் எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்கு இந்த இடத்துல. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பிசிக்கலா என்னென்ன எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஹீட்டு. அது சுத்த உஷ்ணமா ஏறுதா அசுத்த உஷ்ணமா ஏறுதான்னு நமக்கு தெரியாது ஃபர்ஸ்ட். சரிங்களா? அப்படியே கப கப கபன்னு பேர்னிங் சென்சேஷனா இருக்கிறது, ஏதோ ஒன்று வந்து இந்த அது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வருது, எனக்கு எல்லாம் இதாகுது அப்படிங்கிறது ஒரு கேட்டகிரி. ஓகேங்களா? இதுலயே சுத்த உஷ்ணம் ஏறினாலும் உடம்புல அப்படிதான் இருக்கும், ஆனா அது கொடுக்குற எஃபெக்ட்ஸ் வேற மாதிரி இருக்கும். ரெண்டாவது திடீர்னு நடக்க உடம்பு ஆடுறது, கிடு 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 கிடுன்னு பாடி மூவ்மெண்ட்ஸ் கொடுக்குறது. நிறைய பேர் வந்து நடக்கவே சிவர் ஆவாங்க, என்னன்னே தெரியாது. ஏன் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா
நான் பயிற்சிகள் பண்ண ஆரம்பிச்சேன்ப்பா சில இடத்துல, எனக்கு அதுக்கப்புறம் அன்கண்ட்ரோலபிள் ஷேக் இருக்கு. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த பயிற்சிகள் சரியா செய்யலைன்னா நேரா மூளையோட நரம்புகளை தாக்கும் போது மூளையோட நரம்புகள் லேசா ஒரு மில்லிமீட்டர் இப்படி இப்படி ஷேக் ஆச்சுனாலுமே, இல்லை ஏதாவது ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி பாஸ் ஆச்சுனாலுமே அது கருப்ட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கல், இந்த தலையில வந்து ஓவர் ஹெவி ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இந்த சிம்டம்ஸ் நான் சொல்ற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் குண்டலினி அவேக்கனிங்க்கும் வரும், இம்ப்ராப்பர் அவேக்கனிங்க்கும் வரும். தயவு செய்து போட்டு குழம்பிக்க வேண்டாம், நான் அதுக்கும் பின்னாடி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஓவர் ப்ரெஷர் இன் ஸ்கல், அந்த ப்ரெஷரை வந்து உங்களால தாங்கவே முடியாத மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப எக்ஸாஸ்டடா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஒரு ஃபீல் இருந்துச்சுனாலே போதும், உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இம்ப்ராப்பரான விஷயம் நடக்குது உடம்புல. நீங்க கரெக்டான பயிற்சி செஞ்சாலும் நீங்க அதை தப்பா செஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு மாதிரி எக்ஸாஸ்டடா, எப்போ பார்த்தாலும் ஏதோ சோன்னு இருக்கிற மாதிரி. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இது தெரிஞ்சிடும். அது போக போக நடக்கிறது வேற. ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சா நீங்க யோசிச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் கண்டிப்பா வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து பிசிக்கல் பாடியில வரும். ரெண்டாவது, மென்டலா என்னென்ன நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சடனா டிப்ரெஷன் ஆகிறது, மூட் ஸ்விங்ஸ் ஆகிறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ரியாலிட்டி வந்து டிட்டாச்சா வாழ்ந்துட்டு நான் வந்து எதுக்கு இங்க வந்தேனே தெரியல, எதுக்கு இந்த வாழ்க்கையை நான் வாழணும், இந்த வாழ்க்கையே வந்து ஒரு வீணற்ற ஒரு வேலை வாழ்வது, நான் அமைதியா உட்காந்துக்கிறேன், நாடு நாடா நான் போறேன், நடைப்பயணமா போறேன், அந்த கோயிலுக்கு போறேன், தினம் ஒரு கோயில், வாரம் ஒரு கோயில், மாதம் ஒரு கோயில், வருடம் ஒரு கோயில் மாதிரி நான் போறேன். இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி எஸ்கேப்பிங், அதாவது இதெல்லாம் ஏன் நடக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த மனம் அதோட வேகத்தை கொஞ்சம் 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 கொஞ்சமா கம்மி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு இந்த விதமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து வர ஆரம்பிக்கும். ஏன்னா மனம் இத்தனை நாள் வேகமா ஓடி 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 பழகிருச்சு. இப்ப டக்குன்னு ஒரு பாஸ் கொடுக்கும்போது அது திணற ஆரம்பிக்கும். என்ன நடக்குது நமக்குள்ள, என்னமோ வித்தியாசமா நடக்குது, அந்த பேட்டர்ன் உடையுதேங்கும் போது பயப்பட ஆரம்பிக்கும். பயப்பட ஆரம்பிச்சது அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி விஷயங்களும் உள்ள எடுத்துட்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சு. அடுத்து ஆங்ஸைட்டி அட்டாக் ஆகுறது, பேனிக் அட்டாக். நிறைய பேருக்கு திடீர்னு ஆங்ஸைட்டி அட்டாக் ஆகுற மாதிரி, பதட்டமா இருக்கு, நடுங்குது, கை கால்லாம் வைப்ரேட் ஆகுது, முடியல, மூச்சுட முடியலங்கிறாங்கல்ல. இது எல்லாமே வந்து இம்ப்ராப்பர் குண்டலினியோட பிரச்சனை தான். அடுத்த எமோஷனல் இம்பேலன்ஸ், அந்த எமோஷனல் இம்பேலன்ஸ் மேலேயும் கீழே அந்த வேவ் போயிட்டு வந்துச்சுன்னா அதுவும் இம்ப்ராப்பரா நடக்கிறதுனால தான் நடக்கும். அடுத்தது ஸ்பிரிச்சுவலா என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு லாஸ் ஆஃப் ஐடென்டிட்டி எதுவுமே இல்லாத மாதிரி, இல்ல ஏதோ ஒண்ணுல இருந்து ஏதோ ஒன்று எடுத்துக்கிற மாதிரி, சம்திங் ஏதோ ஒன்று ஆக்கியபை பண்ணி வச்சிருக்க மாதிரியே உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் நடக்கும். எப்படி சொல்லணும்னா, இட் வில் பி லைக் ஃபீலிங் பொசஸ்ட்னு வந்து நீங்க வச்சுக்கலாம். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இதை வந்து நீங்க கேட்கலாம், ஏன் விஷ்ணு நமக்கு வந்து நம்மளோட அடையாளத்தை இழந்து இருக்கிறது வந்து தப்பா, ஆன்மீகம் அதை தானே வந்து ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் ஒரு சின்ன பிட்டு அடையாளம் இல்லைன்னா உங்களால வாழ முடியாதுங்கன்னு தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி வாழ முடியாதுங்க. முதல்ல அது எப்படிங்க முடியும்? உங்களால யோசிச்சு பாருங்க, எப்படி வாழ முடியும் அந்த மாதிரி ஒரு அடையாளம் இல்லாம உங்களுக்கு? இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லாத்துக்குமே தெரியும். அவருக்கு ஸ்வீட்னா அதீத இஷ்டம். அவங்க ஒய்ஃப் வந்து கேட்டாங்களாமா, ஏன்பா நீ இவ்வளோ பெரிய ஞானி மகான் ஊரே போட்டுருது, நீ என்ன ஸ்வீட்டுக்கு ஆனா ஒன்னும் அலையிற, ஏன் ஸ்வீட்டுங்கிற? அப்ப அவர் சொன்னாராமா, என்னைக்கு இந்த உலகத்துல நான் வாழ்ற வரைக்கும் ஒவ்வொரு ஞானிக்குமே ஒரு பிடிப்பு தேவை, இல்லைன்னா வாழ முடியாது. என்னைக்கு நான் அந்த ஸ்வீட்டை வெறுத்து திரும்பி உட்காரணும், அன்னையில இருந்து ஒரு வாரத்துல நான் வந்து சமாதி நிலைகளுக்குள்ள போயிருவேன் அப்படின்னாராமா. இது உண்மைதாங்க, நிஜமா, இது பொய் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த ஒரு இது தேவைப்படுகிறதுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்க எல்லாத்துக்குமே வந்து தெளிவாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த இடத்துல குண்டலினி சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது. இந்த எஃபெக்ட்ஸை வந்து யார் இப்போ இந்த இடத்துல தான் வந்து நான் வந்து யாரையுமே வந்து இந்த இடத்துல எதுவுமே சொல்ல கிடையாது. ஒரு சிலருக்கு அது எளிமையாக வாய்ச்சிரும், இறைவனோட செயல்னால கைடன்ஸ் வந்து கிடைச்சிரும். ஆனால் எல்லாத்துக்குமே அப்படி கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமா கிடையாதுங்க. அந்த நம்மளுடைய முற்பிறவி வினை அது இதெல்லாம் வச்சு தான் கால்குலேட் பண்ணி கொண்டு வருவாங்க. அப்போ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் என் உடம்புல நடக்குது, இது சரியா தவறான எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியலனா, அந்த இடத்துல தான் ஒரு அனுபவசாலி உங்களுக்கு தேவை. அவரை தான் வந்து நம்ம வழிகாட்டின்னு சொல்றோம். ஒரு சிலர் குருன்னு சொல்றாங்க, ஒரு சிலர் டீச்சர்னு சொல்றாங்க, வாட் எவர் இட் இஸ். அந்த இடத்துல தான் ஒருத்தர் நமக்கு தேவைப்படுறாரு, வழிகாட்டி கூட்டிட்டு போறதுக்கு. இப்போ ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, மற்ற இடத்துல மாதிரி நாங்கள் விட்டுட்டு ஓடிட மாட்டோம் யாரையுமே. இன்னைக்கு வரைக்கும் எங்கிட்ட ப்ராக்டிஸ் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இன்னைக்கு டவுட்டுன்னு கூப்பிட்டாலும் நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். மற்ற எந்த இடத்துலயே அது நடக்குமான்னு யோசிச்சு பாருங்களேன், எங்கேயுமே நடக்காது. ஏன் அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை நம்ம கையில எடுத்துட்டோம் அப்படின்னா, ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து ஒரு குழந்தைய வந்து ஹேண்டில் பண்ற மாதிரியான ஒரு விஷயம். அந்த குழந்தைக்கு வந்து அது வளர்ற வரைக்கும் அது பத்திரமா பார்த்துக்க வேண்டியது அந்த தாயோட வேலை அப்படிங்கிறதுனால அந்த மானிட்டரிங் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் இந்த இடத்துல.
அப்போது நீங்கள் திடீர்னு சடனாக கூப்பிடுவாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வருது உடம்புல, இது என்னன்னே எனக்கு தெரியல, ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கும். இதை நான் வந்து இதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்திருப்பேன், என் கூட இருக்கவங்கள இதை கிராஸ் பண்ண வச்சிருக்கேன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு தெரியுது நார்மலான எஃபெக்ட் தான், இல்லை இது அப்நார்மலாக இருக்குது, இதை இப்படி மாற்றுங்க, இந்த போஸ் எப்படி மாற்றுங்க, ப்ராக்டிஸ் எப்படி மாற்றுங்க, கொஞ்ச நாளைக்கு இந்த ரெஸ்ட்டில் இருங்க, இப்படி இப்படி எப்படின்னு ஃபுட்டு அது எல்லாத்தையும் மாற்றி நம்ம கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சரியாகி முடிஞ்சிடும். ஒரு சிலதெல்லாம் பயங்கர பெருசாக சொல்லுவாங்க, ஒரு பேராகிராஃபாக படிப்பாங்க, இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு. போய் தூங்கி எந்திரிங்க சரியாயிரும்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவோம், சரியாக போயிடும். ஒரு சில இடத்துல ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க, அதுக்கு நாங்கள் மிகப்பெரிய ரெமடி சொல்லுவோம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு சிலது பண்ணால் மட்டும்தான் அது சரியாகும், அது பண்ணால் மட்டும்தாங்க சரியாகும். அதை விட்டுட்டு நம்ம ஏதாவது பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா வந்து இது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், குண்டலினி அப்படின்னா நமக்கு ஞாபகம் வர ஒரு விஷயம் வாசி யோகமாக இருக்கும். அந்த வாசி யோகத்தை வந்து அதோட முழுமையான தன்மை அடையும் போது சிவயோகமாக மாறும். அது என்ன சிவயோகம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சக்தியை சிவனிடம் கொண்டு போய் சேர்த்தது தான் சிவயோகம். இந்த இடத்துல இந்த சிவயோக பயிற்சி, அதாவது முருகன் யோக கலை நம்ம சொல்லலாம், வாசி யோகம், இது எல்லாமே இதுதான், இந்த கேட்டகரிக்குள்ள தான் வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க சித்தர்கள். இப்போ இந்த சக்தி கீழே இருந்து மேலே ஏறுறது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ரேசகம், பூரகம், கும்பகம் அப்படின்னு 3 விஷயம் இருக்கும். எங்க பார்த்தாலும் ரேசகம், பூரகம், கும்பகம்னா இழுத்து புடி, மூச்சை வெளியே விடு, தம் கட்டி உள்ள, ஏதாவதும் என்ன சொல்லுவாங்க, எத்தனையோ நிமிஷம், எத்தனையோ செகண்ட் உள்ள இழுங்க, இத்தனை செகண்ட் ஹோல்ட் ஆன் பண்ணுங்க, அத்தனை செகண்ட் வெளியே விடுங்க. இதுக்கு பேர் ரேசகம், பூரகம், கும்பகம் கிடையாது. சித்தர்கள் சொல்றாங்க, ரேசகம், பூரகம், கும்பகம் கரெக்டா நீங்க பண்ணீங்கன்னா ஞான வாயில் உங்களுக்கு திறக்கும், யோகம் சித்திக்கும் அப்படிங்கிறாங்க. எத்தனையோ வருஷமா நீங்க பண்ணிட்டு இருப்பீங்களே, அந்த வந்து மேல ஏத்துறது, தம் கட்டி நிப்பாட்டுறது, வெளியே விடுறத, அது ஏன் உங்களுக்கு ஒன்றும் நடக்கல? யோசிச்சு பார்த்துருக்கோமா நம்ம? யாரோ சொல்லிட்டாங்கப்பா, நான் பண்ணிட்டே இருக்கேன், கிடைச்சிரும். சித்தர்களோட பாஷையில பிராணாயாமம் அப்படின்னா வாசியோகம்ங்க. அதாவது பிராணாயாமம் அந்த வார்த்தையை பிரிச்சு பாருங்க. இதை பத்தி நான் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு டீட்டெயிலா. பிராணாயாமம்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சீங்கன்னா, இத்தனை நாள் நம்ம வலது மூக்குல இழுத்து இடது மூக்குல விட்டு, இடது மூக்குல இழுத்து வலது மூக்குல விடுறது ஆனா பிராணாயாமம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இதோட உண்மையான விளக்கம் வேறையா இருக்கேன்னு நீங்க எல்லாரும் நினைப்பீங்க. தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேவை இருந்தால் அந்த வீடியோ பதிவேற்றம் செய்யப்படும். அதையும் நம்ம வந்து இந்த சத்சங்க நிகழ்வுகளில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இனி வந்து சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டது, நான் ரேசகம் புறம் கும்பத்துக்கு போகிறக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இதை கொடுத்துட்றேன். என்னன்னா வந்து சிலர் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்காங்க நம்மக்கிட்ட, நிறைய பேர் நம்ம முருகன் யோகக்கலை கிளாஸஸ் எடுத்தவங்களும் சரி, நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேர் வேர்ல்டு வைடு பார்க்குறாங்க. அப்போ அவங்க எல்லாருமே கேட்குறது வந்து, ஒரு சிலர் வந்துடுறாங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்லேயே வந்து சிங்கப்பூர்ல இருந்துலாம் வந்து டைரக்ட் கிளாஸஸ் வச்சா எல்லா டைரக்ட் கிளாஸ்க்கும் அவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் இருக்கும்போது ஒரு சிலரால் ஒரு சில அவங்களோட சுச்சுவேஷன்ஸ்னால வர முடியாமல் இருக்கலாம். அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஆன்லைனில் ஏதாவது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பிளான் பண்ணுறோன்னா, இனிமேல் வந்து கொஞ்சம் ஒரு லென்த்தாக சில வீடியோஸ் கொடுத்த சத்சங்ஸாக வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி இருக்குது. இது எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் இதை கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். கண்டிப்பாக அது 100% வேலை செய்யும். பட் நீங்கள் அதெல்லாம் முழுசாக உட்காந்து பார்ப்பீங்களா? ஏன்னா வேலை பளு அப்படின்றவீங்க. நிறைய பேர் வந்து நம்ம வீடியோஸ் யாரும் அப்படி பார்க்கறதில்ல. மற்ற இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு அப்படி பேசிட்டு இருப்பாரு. அந்த வீடியோ போட்டு வச்சுட்டு படுத்து தூங்குறீங்க. அது ஆன்மீக கருத்துங்க, தாலாட்டு பாட்டு கிடையாது. தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. ஸோ இப்போ ஒரு சத்சங்கம் அப்படின்னா நான் டைரெக்டாக வந்து உட்காரேன்னா அந்த இடத்துல எல்லாத்தையுமே அந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சிருவோம் நிறுத்தி. அந்த மாதிரியான டிசிப்ளின் அந்த இடத்துல உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக அந்த வீடியோஸ் நான் இனிமேல் லென்த்தாக சத்சங்ஸ் வந்து ஆன்லைன்லேயே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், டைரக்ட் கிளாஸஸை போக. பட் இன்டென்ஸான மெடிடேட்டிவ் செஷன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா அது கண்டிப்பாக டைரக்ட் கிளாஸஸில் தான் என்னால் கொடுக்க முடியும். ஆன்லைனில் கொடுக்கலாம், இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன், அது 100% வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நான் என்னோட லாஸ்ட் இயர் மகாசிவராத்திரி கிளாஸஸ் ஆகட்டும், முருகன் யோகக்கலை ஆன்லைன் கிளாஸ் இனிஷியேஷன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் லெவலில் வந்து இருக்கும் அப்படிங்கிறது இனிஷியேஷன் வாங்கின ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்துருப்பீங்க. யாருமே வந்து எனக்கு ஒன்றுமே நடக்கலையே அப்படின்லாம் சொன்னது கிடையாது. எல்லாத்துக்குமே அந்த ஒரு இன்டென்சிட்டியை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் அபவுட் த மீடியம், இட்ஸ் அபவுட் த பர்சன் ஹூ கன்வேஸ் த்ரூ த மீடியம் அப்படிங்கிறத மேட்ரு இந்த இடத்துல. சித்தர்கள் எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி புக்ஸ் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த தீட்சையை நான் சொல்கிறேன் பாரு அப்படிங்கிறாங்க. ஒழுக்கத்தோட ஒருத்த உட்காந்து அதை படிச்சானா அவனுக்கு தீட்சை அந்த இடத்துல கன்ஃபார்ம். அதுதான் உண்மை. நம்ம யாருக்கும் தெரியாதுல்ல, என்ன இந்த ஆளு அந்த தீட்சை இந்த தீட்சை அப்படி அப்படிங்கிற சும்மா படிச்சுட்டு போனா பார்த்தாது. ஒவ்வொன்றையும் படிச்சு உள்வாங்கி அதை அனலைஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு தீட்சை உண்மையாலுமே அந்த இடத்துல. என்னோட ஆன்லைன் கிளாஸஸ் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ஒரு தீட்சையாக தான் இருக்கும் ஆக்சுவலி இந்த இடத்துல. இப்போ நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன என் கூட ட்ராவல் பண்ணுற என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாத்துக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது விதமான பெர்ஸ்பெக்டிவை நான் தூண்டி விடுற மாதிரி மட்டும்தான் என்னோட வீடியோஸ் இது வரைக்கும் வந்து
எல்லா வீடியோஸுமே அப்படிதான் இருக்கும். 99% இல்லை 100% அப்படிதான் இருக்கும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம கொடுக்குற கருத்து நம்ம உடலுக்குள்ள இருந்து இயக்குபவனை வைத்து நம்ம இந்த கருத்துக்களை கொடுக்கும்போது அது அப்படிதான் போய் எல்லாத்துக்குமே சேரும். ஓகே, இப்போ மறுபடியும் ரிட்டர்ன் டு த டாபிக். ரேசகம், பூரகம், கும்பகம்னா என்ன? சிம்பிளா முடிச்சுட்டுங்களா? உங்க உடம்பு சக்தி கீழே இருந்து மேலே ஏறுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரேசகம். பயங்கரமா இருக்குல்ல அது கேட்குறீங்க. ரெண்டாவது, அது உள்ள வந்து போகுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அது உள்ள போய் தங்கி நிற்கிறதுக்கு பேர் பூரகம். மூணாவது, அந்த மூச்சு அந்த இடத்திலேயே அந்த தன்மையா மாறுது பார்த்தீங்களா, அதுதான் கும்பகம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆச்சரியமா இருக்கு அதை கேட்கும்போது எல்லாத்துக்குமே. இத்தனை நாள் ரேசகம், பூரகம், கும்பகம்னா நம்ம என்னன்னு நினைச்சிட்டு இருந்தோம். சித்தர்கள் என்ன சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க, என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு புரியுதா? இதுதான் பரிபாஷை, இதுதான் சூக்ஷமம். இது தெரியாதனாலதான் ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியின் சிவவாக்கியர் பாடினாரு. 5 எழுத்திலே பிறந்து 5 எழுத்திலே வளர்ந்துன்னு பாடினாரு. சுட்ட சட்டி சட்டுவம் கரிசோய் அறியுமோன்னு பாடினாரு. இவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. இதை கரெக்டா பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா திருமூலர் சொன்ன அந்த அந்த செகண்ட்ஸ் கணக்கு சொல்லியிருப்பார்ல, அது அங்கே நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்களா தம் கட்டி இழுத்தெல்லாம் பண்ணீங்கன்னா வேலை நடக்காது. அது ஒவ்வொரு இடத்துலையும் ப்ராசஸ். கேவல கும்பகம்னு இருக்கு, பூரண கும்பகம் இருக்கு, இதெல்லாமே இருக்கு. இது எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முறையான பயிற்சிகளில் தான் வந்து நடக்கும். பயிற்சிகள் பண்ண ஆரம்பிங்க. புரியுதுங்களா? இந்த மூணையுமே ரேசகம், பூரகம், கும்பகம் எவன் ஒருத்தன் கரெக்டா பண்றானோ அவன் சிவயோகி ஆவான் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம். இது சித்தர்களோட வாக்கு. அதுக்கு பேரு தான் சிவயோகம். புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் இருக்குங்க. காரம், சாரம், பூரம், வீரம் இதெல்லாம் வந்து சித்தர்கள் பேசியிருப்பாங்க. அகத்தியர் பரிபூர்ணம் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அதுல இந்த ரகசியங்கள் எல்லாமே இருக்கும். காரம்னா என்னத்த சொல்றாங்க, சாரம்னா என்னத்த சொல்றாங்க, வீரம்னா என்னத்த சொல்றாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் யாரோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு பேசின மாதிரி உலகத்திலே முதல் முறையான்னு வந்து பேசுவாங்க. அதெல்லாம் கிடையாது. சித்தர்கள் எல்லாமே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. எந்தெந்த நேரத்துக்கு எது எது தேவைப்படுமோ அந்தந்த நேரத்துக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும், எல்லாத்துக்குமே தேவைப்படுற மாதிரி. இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வெளியே வரும். இதில் உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான எக்ஸ்பிளனேஷன் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோவை திரும்பவும் ஒரு வாட்டி பாருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட குண்டலினி வீடியோவும் பாருங்க, இது அதோட பார்ட் 2 இந்த வீடியோவும் பாருங்க. இது ரெண்டையுமே அட் அ டைம்ல ஒரே வாட்டி இந்த டைம் மறுபடியும் பாருங்க. இப்போ ஆல்ரெடி அதை பார்த்துருப்பீங்க, இதையும் பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணுங்க, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க. நாளைக்கு திரும்பவும் ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பார்த்துட்டு கையோட செகண்ட் இந்த வீடியோவை பாருங்க, வேற எதையும் பார்க்காம. இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான கிளாரிட்டி இந்த இடத்துல வந்து கிடைக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குங்க. மறுபடியும் ஆதாரங்கள், சக்கரங்கள், அப்படியே இன்டர்வியூவில் வந்து பேசுகிறவங்களெல்லாம் பார்த்தா நமக்கு பயங்கர வியப்பாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம யாருமே குறை சொல்ல வரல. நீங்கள் ஏமாந்துட்டு இருக்கீங்க, தயவு செய்து ஏமாறாதீங்க. என்ன போனாலும் சம்பாரிச்சுக்கலாம். ஒரு மனுஷனோட மூளையில் இருக்கிற அந்த ஒரு சக்தியும் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த கால அளவும் போயிருச்சு அப்படின்னா சம்பாதிக்கவே முடியாது அது எல்லாத்தையுமே. புரியுதுங்களா? அதுக்காக தான் திரும்ப 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 தப்பான இடங்களுக்கு தப்புன்னு நம்ம சொல்ல கிடையாது. அவங்க அவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அதை நம்ம பெருசா எடுத்துக்கிறோமா இல்லையாங்கிறது அவங்களோட அறிவை பொறுத்து தான் இருக்கு. இப்ப நான் திரும்பவும் சொல்றேன், இந்த சக்கரங்கள் அப்படின்னா வந்து 7 சக்கரங்கள் 7 சக்கரங்கள் 7 சக்கரங்கள் அப்படிங்கிறாங்க. ஐயோ, அது 7 கிடையாதுங்க, 6 ஆதாரங்கள். அததான் வந்து சித்தர்கள் இந்த இடத்துல சொல்றாங்க. நான் எத்தனை வாட்டி இந்த விஷயங்களை உங்க எல்லாத்துக்குமே வந்து சொல்றேன். இதை புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. சொல்லும் போதே சித்தர்கள் கீழார் ஆதாரம், மேலார் ஆதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள அடுத்த ஒரு 6 ஆதாரம் இருக்கு. இந்த சூட்சமம் நிறைய பேருக்கு தெரியாது. கீழார் ஆதாரங்களுக்கு ஒரு விதமான பேர் இருக்கு. மேலார் ஆதாரங்கள் முழுக்க முழுக்க சூக்ஷமமா இருக்கு இந்த இடத்துல. அதெல்லாமே வந்து முழுக்க முழுக்க உணர்வு நிலையால மட்டும்தான் உணர முடியும். அதை தாண்டி உள்ள போனா அடுத்த இன்னொரு 6 ஆதாரங்கள் இருக்கு. இது அதிசூக்ஷமமான விஷயம். விதியாளி காண்பான் பாருன்னு முடிச்சுட்டு போயிடலாம் இந்த இடத்துல. புரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே. இப்ப கீழே இருந்து மேலே வர வரைக்கும் சக்தி சிவத்தோட ஆட்சியில இருக்கு. சக்தியோட ஆட்சியில ஃபர்ஸ்ட் 6 ஆதாரங்கள் இருக்குன்னா அடுத்த 6 ஆதாரங்கள் வந்து சிவனையும் முருகனையும் கம்பைன் பண்ணி வரும் உள்ளுக்குள்ள போகும்போது. அடுத்து சிவ தத்துவத்துக்குள்ளேயே முழுசா இழுத்துட்டு போகும். அதெல்லாம் எக்ஸ்ட்ரீமான ஸ்டேட்டுங்க. வாயால அதை சத்தியமா சொல்ல முடியாது, விவரிக்க முடியாத எக்ஸ்டசி. அது எல்லாமே அந்த அண்டத்தோட பிரம்மாண்டம் என்னங்கிறது அந்த இடத்துல தெரியும். நான் பார்க்காம இந்த இடத்துல வந்து இதெல்லாம் பேச கிடையாது. புக்கை படிச்சுட்டு வந்து பேசுறான். ப்ராக்டிக்கலா இது எல்லாத்தையுமே அனுபவபூர்வமா பார்த்தனால மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நான் இந்த இடத்துல பேசலாம். நான் பேச மாட்டேன். எனக்கு நான் என்னதான் பார்த்துருக்கணும் அது வரைக்கும் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கேன். அதை தாண்டி அடுத்து பார்க்கும்போது தேவைப்பட்டா சொல்லுவேன், இல்லைன்னா கண்டுபிடிச்சிக்கணும்னு விட்டுட்டு போயிடுவேன். இன்னைக்கு வரைக்கும் நான் கொடுத்த ஒரு கேள்விக்கு உங்க யாராலுமே பதில் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா வந்து அது வருத்தப்படுறதுக்கான விஷயம்தான்.
வள்ளலாரோட அந்த ஒரு கேள்விதான். எவ்வித தந்திரத்திலாவது புருவ பூட்டை திறந்து கொள்ளுங்கள், பட்டப்பகல் போல் வெட்ட வெளிச்சம் போய் எல்லாமே தெரியுங்கிறாரு. அது என்ன கண்டுபிடிங்க, அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு சென்டென்ஸ்குள்ள அந்த சீக்கிரட்டை வச்சுட்டு போயிருக்காரு. என் அட்மினுக்கே அது கண்டுபிடிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆச்சு. அதுவும் நான் ஒரு ஹிண்ட் கொடுத்தேன் அவருக்கு, அதுக்கப்புறம் அவரால் அதை கண்டுபிடிக்க முடிஞ்சது. அப்போ இந்த இடத்துல கண்டுபிடிங்கிற நான் எத்தனை வருஷம் ஆனாலும் அதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி பிறக்க ஆரம்பிக்கும். சித்தர்கள் எப்படி பேசுறாங்க, பரிபாஷைனா என்னங்கிறது புரியும். பரிபாஷைனா சித்தர்கள் அந்த மறைப்பை மறைத்து விட்டு போயிட்டார்கள் தெரியுமா? மறைக்க கிடையாது. அப்ப வள்ளலார் நம்ம என்ன சொல்ல முடியும்? எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல் இருக்குங்க, அவ்வளவுதான். இப்போ நான் இந்த இடத்துல பேசுறேன் அப்படின்னா, இப்போ நான் பேசவே நிறைய விஷயத்தை இதுக்குள்ள லூப் பண்ணி உள்ள விட்டுருக்கேன். இதை என் கூட இருக்கவங்க தெளிவா புரிஞ்சுப்பாங்க. இவன் இந்த இடத்துல ஏதோ பண்றான், இந்த இடத்துல இவர் ஏதோ பண்றாரு, இந்த இடத்துக்குள்ள சீக்ரெட் இருக்குன்னு. அது தெரியாதவங்களுக்கு நார்மலா இந்த வீடியோ பாக்குற மாதிரி மட்டும்தான் இருக்கும். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த இடத்துல நான் வந்து கண்டென்ட் கிரியேட்டராவோ டிஜிட்டல் கிரியேட்டராவோ வந்து உட்காந்து பேசிட்டு இருக்க கிடையாதுங்கிறத எல்லாருமே தெளிவா புரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆன்மீகம் அப்படின்னு வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து அது சொல்லிக் கொடுக்குற விஷயம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 விஷயத்துக்குள்ள இருக்குன்னா, அந்த 50க்குள்ள இருக்கிற சப் கேட்டகரிஸ் எக்கச்சக்கமா இருக்கும். சரிங்களா? ஆன்மீகத்தை ஒரே வார்த்தையில முடிக்கணும் அப்படின்னா வந்து சக்தி சிவ சேர்க்கை அப்படின்னு முடிச்சிடலாம். இது ஸ்டேஜ் 1 அப்படின்னு முடிக்கலாம். இதுதான் ஸ்டேஜ் 1 ஆனா ஆமா. இதுக்கப்புறமும் இருக்கு. உடல்நிலை மாற்றம், மனநிலை மாற்றம், அடுத்து சக்தி நிலை மாற்றம், சூக்ஷம நிலை மாற்றங்கள், அப்புறமா வந்து இந்த ஆதாரங்கள் வெளிப்படுற தெய்வங்களோட சக்திகள்னு ஒண்ணு இருக்கு. அப்புறமா மேல இருந்து கீழே இறங்குறது, கீழே இருந்து மேல இறங்குறது, ஆதாரங்களை சுத்துறது, எக்கச்சக்கமா போயிட்டே இருக்கும். எக்ஸட்ரா 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 எக்ஸட்ரான்னு போயிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு வழிமுறைகளை கொடுத்துருப்பாங்க. அதுக்கான மந்திரங்கள் இருக்கு, பீஜங்கள் இருக்கு. இதுல சில மந்திரங்களை வந்து நம்ம உச்சாடனம் பண்ணக்கூடிய மந்திரங்கள் இருக்கு. சிலதை வந்து மந்திரங்களே கிடையாது. சிலதை ஒரு இடங்களுக்கான குறியீடா வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப சிங் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா வந்து சிங்னா நெருப்புன்னு அர்த்தம். நம்ம சிங் சிங் சிங்னு சொல்ல மாட்டோம். இதே சில இடத்துல அங் சிங் அப்படிங்குவாங்க, வங் அப்படிம்பாங்க, இல்ல நங் அப்படிம்பாங்க. நங் அப்படின்னா நகாரம் அப்படின்னு அர்த்தம், மங் அப்படின்னா மகாரம்னு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இந்த இடத்துல இருக்கு. நிறைய ரகசியங்களை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. நமக்கு வந்து அங் மங் சிங் நீங்க வேலை செய்யாது. அந்த ஆதாரத்தை ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்களா, அந்த இடத்துல நங் அப்படின்னு சொன்னீங்கன்னா நேரா கொண்டு போய் அது சுவாதிஷ்டானத்துல நிப்பாட்டுங்க உங்களை. இப்ப கடைசியா நம்மளோட மாத சிவராத்திரி வகுப்புகள் வந்து நம்ம எடுத்தோம். 11 மாசம் போயிருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான எஃபெக்ட் வந்து இருந்திருக்கும் உங்க எல்லாத்துக்குமே, கரெக்டா ஃபாலோ பண்ணவங்களுக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கொடுக்கறத முறையா ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா அது ஃபில்ட்ரேஷன் ஆகி 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 கடைசியில ஒருத்தர்கிட்ட ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் அது நிற்கும். அந்த மாதிரிதான் என்னோட கிளாஸஸ் எல்லாமே அங்க 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 நான் ஃபில்டர் பண்ணுவேன் எல்லாத்தையுமே. இதுக்கு இப்ப இருக்கிறவங்க யாருமே அதை பண்றது இல்லை. ஏன்னா யாராலையும் இது பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, நேரா அவங்க இறங்கி வரணும். இங்க வராங்க, அவங்க பண்றாங்க, அவங்க வேலையை அவங்க பாத்துக்கிறாங்க. அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிறது இல்லை. ஸோ இன்னைக்கு இந்த விஷயம் உங்களுக்கு போதும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்களை வந்து டீட்டெயில்டாக எடுத்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கு இன்னும் ஆழப்படுத்தலாம் நம்ம கருத்துக்களையும், நம்ம பேசுற விஷயங்களையுமே. இது எல்லாமே வெறும் கண்டென்ட் கிரியேஷன். சும்மா நான் படுத்துட்டு ஒரு வீடியோ பார்க்குறேன், சாப்பிடும்போது ஒரு வீடியோ பார்க்குறேன், குளிக்கும் போது ஒரு வீடியோ பார்க்குறேன், அந்த மாதிரி ஒரு வீடியோவா தயவு செய்து வாழ்க்கையில் இதெல்லாம் பார்க்காதீங்க. ஆன்மீகத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்கு, ஆன்மீகத்துக்குன்னு ஒரு புனிதம் இருக்கு, ஆன்மீகத்துக்குன்னு ஒரு தத்துவ நிலைகள் இருக்கு. அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி ஒழுக்க முறையோட உட்காந்து பாருங்க. ஆன்மீகம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். இல்லைன்னா இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடும். எடுக்குதா கொடுக்குதாங்கிறது உங்க கையில இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நன்றி. சர்வமும் சிவமயம்.